வணக்கம், நான் உங்கள் சக்திஎஸ்கே. வீடியோ கண்டினியூ பண்ணோம்னால எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துங்க. நம்ம சூழ்நிலை அப்படி. சரி வாங்க அப்படியே கேரேஜ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோ நம்ம 220 டூம் எப்படி கீழே இறக்குனங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க கேரேஜ் போய்ட்டு இதோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பையில எடுத்து ரவுண்ட் அடிக்கலாம். நம்ம கேரேஜும் அடுத்த தெரு தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. போன வீக் ஃபுல்லாக கோவில் அப்படியே போயிடுச்சுங்க பொழுது. கேரேஜில் வேலை பார்க்க முடியல. போன வாரத்தில் அந்த கேட்டு போடுறதுக்கு ஒரு 3 நாள் போயிடுச்சுங்க. அதனால இந்த பைக்கோடைய கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ போட முடியாமல் போயிட்டுங்க. இல்லைனா அன்றைக்கி அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சென்டர் சான் போட முடியாத, போட்டாலும் சும்மா தான் கிடக்கும். சரி வாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மக்காடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருப்பேன், தெரியுதுங்களா? இது எல்லாமே கிரைண்டிங் மிஷினில் நான் கட் பண்ணி எடுத்தது தாங்க. இந்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினில் வச்சு நான் பண்ணது தான். நல்லா பாருங்கள், 220 ஒரிஜினல் மக்காடு இவ்வளோ தூரத்துக்கு வரும். ஆனால் இப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் மக்காடு தான், அதாவது இவ்வளோ தான் இருக்கும். அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ், அதாவது சைடு லுக்கில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகு இருக்கும். அந்த மக்காடு, அந்த டூம், அந்த அழகு தெரியுது பார்த்தீங்களா? அப்புறம் டூம் எப்படி கீழே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அருக்கு பார்த்தீங்கல்ல கிளாம்பு, இந்த 2 போல்டு இருக்கிற இடத்துல இந்த டூமோடைய ஃபஸ்ட்டு ஃபோல்ட்டை இதோட 2வது ஹோலில் போட்டிருக்கிறேன், தெரியுதுங்களா? மேலே ஃப்ரீயாக விட்டேன், அந்த ஃபஸ்ட்டு ஹோல் எடுத்து அடுத்தது போட்டிருக்கேன். அப்புறம்னா 2வது ஃப்ரீயாக இருக்குமே கேட்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் சைக்கிள் அது ஏற்பாடாது. ஆனால் அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம்னா இந்த ஹோல் அடியில் வரக்கூடிய இந்த 2 போல்டையுமே இந்த டேரெக்டாக இதில் போட முடியாது. அதுக்கு ஒரு கிளாம்பு ஒன்று ஆர்டர் பண்ணணும். அதை கழட்டி காட்டுறோம் பாருங்கள். அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது டூமே கொஞ்சம் ஃப்ரண்டில் தான் எக்ஸ்டன் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் கிளாம்பு வச்சு. இந்த ஆயில் கூலர் கண்டிப்பாக கீழே இறக்கணும் லைட்டாக. அதுக்கு கீழே இருக்கிறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இதை கழட்டி விட்டுட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக அந்த இதை கழட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே அமுக்கணும்னா அமைக்க வந்துடும். அதுக்கு ரொம்ப பண்ணிடக்கூடாது, இதில் கட் ஆயிரும். ரொம்ப முக்கியமானது பண்ணிட்டீங்கன்னா இது கீழே இறங்கணும். இல்லை நீங்களாம் அந்த ஓஸ் வந்து ரொம்ப வளையும் போதுங்க, ரொம்ப வளைய விடக்கூடாது, கட் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாம்பு தாங்க நான் ரெடி பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல் இருக்கும். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வண்டியோட சேஸில் மாட்டக்கூடிய ஹோலு. இது அதில் போல்ட்டு போட்டு மாட்டிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், டூமும் அண்டு ஆயில் கூலரும் இந்த இடத்துல போல்ட்டு போட்டு மாட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த செட்டப் நானே ரெடி பண்ணது. டூமை ஒரு கரெக்டாக இறக்குனீங்க, ஒரு ஸ்டெப் இறக்குனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணணுருக்கும். ஸோ இதோட கீழே இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக இது தட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே கேப் கொஞ்சம் வேணும் பார்த்துங்க. அதுக்காண்டி தான் ஓரளவுக்கு நான் இறக்கிருக்கிறேன். இதுவே போதுங்க, இதுவே போதுமான கேப் தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இறங்கிடுச்சு. ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக் தான் இருக்குது. இன்ஜின் ஸ்கூப் போட்டோன்னா பயங்கர லுக்காக ஏறும் பார்க்குறதுக்கு. ஸோ ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது, எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல டிங்கராக பார்த்து நீங்களே கொண்டு போய் விடுங்க. ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கண்டிப்பாக இதில் தட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இது லைட்டாக மைல்டாக தட்டும் பைசரில். ஆனால் லாக் போட்டுடலாம், சரிங்களா? லாக் போர்ட் லாக்லாம் கட் ஆயிரும். அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஹேண்ட் பார் நீங்கள் எப்பவும் போல் திருப்பிக்கலாம். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த கவர் பார்த்தீங்கன்னா இதில் உரசம். இதை இன்றைக்கி நம்ம கேரேஜ் வேலை நடந்ததால் இதை நான் ரெடி பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ண போகிறேன். இதை ஓரளவுக்கு கிரைண்டிங் மிஷினில் கட் பண்ணி அழகாக எடுக்க போகிறேன். அப்போ தான் டேங்கில் இது உரசாமல் இருக்கும். கட் பண்ணுறதுக்கு மேலே எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதை கட் பண்ணலைன்னா இதில் பயங்கரமாக தட்டிக்கிட்டு இருக்கும். இதனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைட்டோட ஹைட்டு கொஞ்சம் குறைஞ்சிருங்க. ரொம்ப இல்லை, மைல்டாக குறையும். எனக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக குறைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் லைட் வேணுங்கிறதால, நமக்கு 220 அழகே லைட்டு தான், அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வேணுங்கனால இதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைட்டை கூட்ட போகிறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் உள்ள டிக்கெட் யார்ட்டையோ பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு ஹெட்லைட்லாம் ஹைட்டு கட்டாகான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆனால் இது சிங்கிள் ஹோலில் நிற்கிறனால ஏதாவது பிரச்சனை நம்ம கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் வராது. கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக கிரைண்டிங் மிஷின் கட்டிங் தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருக்கேன். அப்போ தான் டேங்கில் தட்டாது, இல்லை டேங்கில் தட்டிகிட்டு இருக்கும். இது டேங்கில் தட்டுறதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டும் கொஞ்சம் கீழே இறங்கினாப்புல இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹைட்டு கூட்டியிருக்கும் ஹெட்லைட்டு. அவ்வளோதாங்க, ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இதனால் நிறைய தலைவலிகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை கட் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணணும். ஆனால் டிங்கெட்டை கொடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராப்பராக நல்ல டிங்கராக இருந்ததுங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. கேமரா உள்ளே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வைப்ரேஷனோ ஸ்ட்ராங்கு குறையாதோ எந்த பிரச்சனையும் கிடையாது.
இதுக்கு பின்னால் ரெடி பண்ணுற அந்த கிளாம்பு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கனமாக ரெடி பண்ணுங்க போதும். ரைட்டுங்க. இதனால் இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். லெஃப்ட் சைடு திரும்பும்போது நல்லா ஃபுல்லாக திரும்பிடும், ரைட் சைடு திரும்பும்போது கொஞ்சம் தட்டும். ஏன்னா இந்த டிஸ்க் ஆயில் ஊற்றுறது இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் தட்டுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை. போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிரும், அவ்வளோதான், ஈஸியாக லாக் ஆகிடுது. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு முக்கியமாக இந்த ஹெட்லைட் ஹைட் இறங்கின காரணம்னு கேட்டால் நம்ம பேக்கில் ஹைட்டை கூட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்கில் ஹைட்டை கூட்டிட்டோம். உங்களுக்கே தெரியும் பல்சர் ஃபுல்லாகவே ஸ்டாக்கப் சார் இன்னும் கொஞ்சம் சரிஞ்சாப்பில் வரும். நான் இங்கேருந்து எடுத்ததுக்கு இங்கே ஆல்ட்ரு பண்ணிவிட்டேன். அப்புறம் இதுலேருந்து போல்ட்டை கட் பண்ணி இங்கே வரைக்கும் இதில் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். வேலையை சிம்பிளாக முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த லுக்கு வேணுங்க, இந்த ஹைட்டு வேணும். பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்போர்ட்ஸ் லுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த லுக்குக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். சீட்டை மட்டும் கொஞ்சம் ஹைட்டை குறைக்கணும், அதுவும் டைம் கிடைக்கும்போது உடையில் பண்ணிடலாங்க எப்போயாச்சும். ஆமாம், 5.7 அடி இருக்கிறேன், எனக்கே கால் எட்ட மாட்டேங்குது. 6 அடி உள்ள ஆளுக்கு அது கரெக்டாக எட்டும் போல் இருக்குது. சீட்டை கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டேன். நம்மளுடைய கம்ப்ரஸர் ரெடி ஆகிட்டு, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பெயிண்டிங் போயிடலாம். கையில் காசு இருக்கும்போதெல்லாம் மிஷின் வரல, கையில் காசு இல்லை பெயிண்ட் வாங்குறதுக்கு, இப்போ வந்து தொலைஞ்சிருக்கு. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை. அடுத்தடுத்த வீடியோவில் பெயிண்டிங் கண்டிப்பாக போயிடலாம். ஸோ நம்ம சூரோட ஒரிஜினல் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்டிங் தான் அதுக்கு அடிக்க போகிறோம். சரி வாங்க, இவனை கொண்டு போய் வீட்டில் எடுத்துகிட்டு சுறாவை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகும். ரொம்ப நாள் ஆகிட்டு மாட்டினதில் டூம் கரெக்டாக இருக்குதான்னு தெரியல. இருக்குனதுக்கப்புறம் ஹெட்லைட்டை போட்டு பார்க்கணுங்க. முதல்க்கு ஹைட்டை கூட்டியிருக்கான்னு பார்க்கணும். ஹேண்ட்பர் மட்டும் மாற்றுறதுக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் ஹேண்ட்பரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குனிய வேண்டியிருக்காது, ஷார்ட்டாக உட்காந்துக்கலாம். பையனையும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்டில் உட்காரிச்சிக்கிறேன், சேஃப்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆர்டர் பண்ணுறோன்னா நமக்கு குனிஞ்சு ஓட்டுறதுக்கும் பேக் பெயின் வந்துடும், பையனையும் உட்கார வைக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்ட ஒரிஜினலே இருக்கட்டும் பார்த்துட்டேன். இது நல்லா தாங்க இருக்குது. நிப்பான நம்ம சிங்கம். ஓகே, சொல்கிறா தங்கம். சரி வாங்க, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். இன்றைக்கி மெயின்லலாம் போகிறதா இல்லைங்க, கண்டிப்பாக தெருவுக்குள்ளே தான் போகிறேன். ஆனால் பார்க்க தெருவு மாதிரி இருக்காது. கிளச்சுக்கு சுவிட்ச் இல்லாத கஷ்டமாக இருக்குது, டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது. போடலாமா? தங்கம் வள்ளி, வண்டி ரைஸ் ஆகிறது மட்டும் தான் தெரியும், வீல் ரோல் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. இதனால் பொழுது பறக்குது. கை வாண்டு என் என்ன பையங்க, இவ்வளோ நேரம் ஹெல்மெட்டுக்கு வாரே மாட்டாமல் தாங்க இவ்வளோ நேரம் ஓட்டு வந்திருக்கேன். போட்டும் பிரயோஜனம் கிடையாது. பிறகு ரைட் மாட்டிட்டேன். இதாங்க நான் சொன்ன தெரு மாதிரி இருக்காது, ஆனால் எங்களுக்கு இதுக்கு மேலே தெரு தான். இப்போ தான் ரோடை போட்டு மெயின் ரோடு ஆகிட்டாங்க. வா, பிரேக்கிங்கும் ஜம்முன்னு இருக்குது, பிக்கப்பும் ஜம்முன்னு இருக்குது. ஓவரால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குங்க. கிளச்சு பிளேட்டு மட்டும்தான் குறை. ஏன் அடிக்கடி அதை சொல்கிறேன் பார்க்கிங்களா, மாற்றுறதுக்கு வழி இல்லைங்க. அதனால தான் அப்பப்போ சொல்லி மனசை தேர்த்திக்கிறேன். கிளச்சு பிளேட்டை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா சர்ன்னு போவோம் வண்டி. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம். பெட்ரோல் 50 ரூபா பெட்ரோல் வெளில ஊற்றி இருக்கிறேன். பேக்கில் 2 சேக்கப் சார் நம்ம ஆர்டர் பண்ணி போட்டாலும் சஸ்பென்சிங் சென்டரில் கொடுத்துருக்கிறதால பயங்கரமாக சஸ்பென்சிங் ஆகுதுங்க. நல்லா இருக்குது சஸ்பென்சிங்கு. சரிங்க, இதில் ஒரு யூட்டனை போட்டுருவோம். திருப்புறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா ஹேண்ட்பரோடைய அந்த லாக் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்பர் திரும்புகிற இடத்துல ஒரு லாக் இருக்கும், அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி கொஞ்சம் நல்ல திரும்புற மாதிரி கொடுத்துட்டேன். அதனால் ஷார்ட்டில் கூட திருப்பிடலாம். நம்ம சூறா பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லீகலாக பண்ணலைங்க, லுக்கை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். மற்றபடி சைலன்சர்லாம் அதே தான்.
இப்போ ஓட்டி பார்க்கணுமா நீங்கள், வெறுத்தனமாக இருக்கும் வண்டி. ஹேண்ட்பேர் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. என்ன கை வச்சது நம்ம இல்லை, டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம தான் மாடிஃபைட் கிறுக்குத்தனமாக கிறுக்கி வச்சுருக்குறோம். சர்ரு 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 சர்ருன்னு கட்டடிப்பாங்க நம்ம பையன். தம்பியோட கான்டினென்டல் சாரி அது இன்டர்செப்டர் இங்கே நிற்குது. தம்பி இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு வரேன். உங்களோட இன்டர்செப்டர் அங்கே நிற்குது. உங்களோட இன்டர்செப்டர் அங்கே நிற்குது. ஆமாம், அங்கே இந்த இது லைட்டு கட்ட வண்டி இருந்துச்சு. ரைட்டு, அங்கே நின்றுச்சுன்ட்டு அதை விட்டுட்டு இதை எட்டு வரேன். சரி, உங்கள் வண்டி ஒரு நாள் வீடியோவுக்கு தாங்க. போன சண்டே கூட சும்மா ஃப்ரெண்டோட சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி போனோம். இந்த வாரம் வேணா போகணும். என் தம்பியோட மாசை பார்த்தீங்கல்ல, வீடியோவில் ஆல்ரெடி நீ ஓடிக்கிட்டு இருக்கிற. வண்டி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையிலே நான் 650 சிசி பைக் ஓட்டினா தம்பி பைக்கை தான். சரி தம்பி வரேன். சரி தம்பி வேலையா? சரி தம்பி பார்ப்போம். சரியா? எனக்கு முதல் இன்டர்செப்டர் ஜிப்டி ஓட்ட கொடுத்ததே அவன் தாங்க. என்ன நான் இப்போ அந்த வண்டி ஓட்டுறதே அப்போ தாங்க. இது வரைக்கும் அந்த வண்டியில் ஒரு 2 ரவுண்டு அடிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணா கேளுங்க, ஒரு வீடியோவை பண்ணி போடுறேன். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வண்டி ஒரு நாள் வீடியோ பண்ணி போடுறேங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த வண்டியை வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு. திருக்குறோன்னா பவர் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம 220லே இருந்துட்டோமா, டப்புன்னு 650 சிசிங்கிறது நமக்கு பயங்கர பவராக இருக்குது. சரி ஓகே, நம்ம வீடு வந்துச்சு. எப்போல்லாம் ஃபீல் ஆகணும்னு டென்ஷன் ஆகணும் அப்போல்லாம் இவங்களோட நேரத்தை போக்கி இது பண்ணிடுவேன். ஸோ நம்மகிட்ட 220 2 தான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. 3ஆவதாக ஒருத்தர் இருக்கிறான். உண்மையாக தாங்க நம்மகிட்ட 3ஆவதாக 220 இருக்கிறான். ஸோ அவனையும் மாடிஃபை பண்ணி தான் வெளியே எடுப்பேன்னு ஒரு சபதம் எடுத்துட்டேன். அதனால் அவனை இது வரைக்கும் வீடியோவில் காட்டலை. ஸோ நேரம் வரப்போ அவனையும் காட்டுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பெயிண்டிங்கில் பார்க்கலாம். ஸோ பெயிண்டிங் தாங்க, பெயிண்டிங் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பண்ணணுன்னு இருக்கிறேன். சரி ஓகே, ஐ லவ் யூ ஆல், பாய்.